இந்த வீடியோவில் ஒருத்தவங்களோட மொபைலில் உள்ள இன்டர்நெட்டையும் அதனுடைய ஒய்ஃபையும் எப்படி பண்ணி நம்மளோட மொபைலில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோ நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். மற்றவங்களோட ஒய்ஃபை மற்றும் அவங்களோட இன்டர்நெட்டை நம்ம அழகாக திருடி நீங்கள் வந்து உங்களோட மொபைல் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை இப்போ தான் புதுசாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் இது மாதிரி அப்லோட் பண்ணுற புது புது ட்ரிக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போவே அதை சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெமோலே நான் வந்து காமிச்சிடுறேன் எப்படி ஒருத்தவங்க மொபைலில் உள்ள ஒய்ஃபை இன்டர்நெட்டை நான் வந்து திருடி நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இதுவுமே ஒரு வித திருட்டு தான். ஸோ அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் வந்து லெஃப்ட் சைடில் உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட ஃப்ரெண்டு மொபைல். ஸோ ரைட் சைடில் உள்ளது வந்து நம்மளோட மொபைல். அதாவது நீங்கள் வந்து அசியூம் பண்ணிக்கோங்க, லெஃப்ட் சைடில் உள்ளது ஃப்ரெண்டோட மொபைலும் ரைட் சைடில் உள்ளது உங்களோட மொபைல். ஸோ லெஃப்ட் சைடில் உள்ள மொபைல் அந்த ஹாட்ஸ்பாட்டை தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதாவது லெஃப்ட் சைடில் உள்ள மொபைலில் உள்ள ஒய்ஃபையும் இன்டர்நெட்டையும் நம்ம அவங்களுக்கே தெரியாமல் நம்மளோட மொபைலில் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி அப்படின்னா, ஸோ லெஃப்ட் சைடில் உள்ள மொபைலில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து நெட்டு வந்து ஆன் ஆகிருக்கணும். ஸோ அவங்க மொபைலில் வந்து நெட் ஆன் ஆகிருக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்ம மொபைலில் ஒய்ஃபை ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன சிக்கல் அப்படின்னா நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து தெரியாது. ஸோ ஹாட்ஸ்பாட்டனுடைய பாஸ்வேர்டு வந்து நம்மளுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் நம்ம அந்த ஹாட்ஸ்பாட் இல்லாமே வந்து இந்த மொபைலில் உள்ள நெட்டை நம்ம இந்த மொபைலுக்கு வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் வித்தவுட் எனி ஓடிஜி கனெக்ஷன். அதாவது ஒயர்லெஸ் மூலமாக தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த கேபிள் குத்தி அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பண்ண போகிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் தான். ஸோ நம்மலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஹாட்ஸ்பாட் இருந்தால் தான் வந்து ஒய்ஃபை, அதாவது இன்னொரு மொபைலில் வந்து நெட்டு வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் கிடையாது. இந்த எல்லா மொபைல்லையும் வந்து இன்னொரு ஆப்ஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வழியாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு நெட் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட் வந்து நெட் ஆன் பண்ண சொன்னேன். ஸோ நெட் ஆன் பண்ணதுக்கப்புறம் ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணுங்க. ஸோ ப்ளூடூத் வழியாக தான் நம்ம வந்து இப்போ வந்து இந்த மொபைலில் உள்ள இன்டர்நெட்டை வந்து இந்த மொபைலுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ப்ளூடூத்தில் எப்படா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன்? ப்ளூடூத் வந்து ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தானே அது ஒர்க் ஆகும். ஹாட்ஸ்பாட் தானே நெட்டெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து டவுட் இருக்கும். அப்படிலாம் கிடையாது. எல்லா மொபைல்லையும் ப்ளூடூத்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்டை வந்து ஷேர் பண்ணும். ஸோ அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து எந்த வித அப்ளிகேஷன் வந்து தேவையில்லை. எல்லா மொபைல்லையும் வந்து இந்த ஆப்ஷன் இருக்கும். ஏன் இந்த ஒரு அதாவது பழைய காலத்து மொபைல் இது. ஸோ இதில் கூட அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து காமிக்கிறேன், தெரியுதா என்னன்னு கூட தெரில. அந்த ப்ளூடூத் டியரிங் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ப்ளூடூத் நீங்கள் வந்து எனபிள் பண்ணோன்னே அது கீழே வந்து இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட மொபைலில் வந்து மோர் செட்டிங், அட்வான்ஸ் செட்டிங்ஸோ இல்லை அதர் ஒயர்லெஸ் செட்டிங்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறையா செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸ் உள்ள என்ட்ரானிங்கனாலே ப்ளூடூத் டியரிங் இல்லைனா ப்ளூடூத் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து எந்த மொபைல், அதாவது உங்களோட ஃப்ரெண்டு மொபைலில் நம்ம வந்து எனபிள் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பாட்டு விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம மொபைலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளூடூத்தை வந்து ஆன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணி ஸோ ரெண்டு மொபைலையும் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் உள்ள இன்டர்நெட்டை நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மொபைலில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து கனெக்ட் ஆச்சு அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் வந்து இந்த மாதிரி சிம்பிள் தான் இருக்கும். ஸோ அதாவது நெட் வந்து கனெக்ட் ஆகிட்டு அப்படின்னு. ஸோ இப்போ நான் வந்து யூடியூப்பும் க்ரோம்லேயும் நான் வந்து செர்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ க்ரோமில் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று செர்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செர்ச் ஆகுது. ஸோ அதே மாதிரி யூடியூப் வீடியோஸ் கூட நான் வந்து பார்க்குறேன், ப்ளே ஆகுது. ஆனால் இந்த மொபைலில் நான் வந்து நெட் ஆன் பண்ணல, ப்ளூடூத்தை மட்டும் தான் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வழியாக ஒருத்தவங்களோட மொபைலில் உள்ள இன்டர்நெட்டை நம்ம திருடி நம்மளோட மொபைலில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது முதல் மெத்தட். ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற மொபைலே வந்து ஏற்கனவே வந்து ஒய்ஃபைல தான் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னாலும் இந்த மொபைலில் உள்ள நெட்டை நம்ம பார்த்திங்கன்னா இந்த மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படி? ஏற்கனவே வந்து இதில் வந்து ஒய்ஃபை வந்து கனெக்டில் இருந்துச்சு அப்படின்னா ஹாட்ஸ்பாட் வந்து ஆன் பண்ண முடியாது. ஒய்ஃபை ஆன் பண்ணால் ஹாட்ஸ்பாட் ஆஃப் ஆகும், ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணால் ஒய்ஃபை ஆஃப் ஆகும். ஸோ அப்புறம் எப்படி இதில் உள்ள நெட்டை நம்ம வந்து நம்மளோட மொபைலுக்கு கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் உள்ள மொபைல் வந்து நான் வந்து ஒய்ஃபைல வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து எந்த வித நெட்டுமே ஆன் பண்ணல. இதுவே ஏற்கனவே வந்து ஒரு ஒய்ஃபைல தான் கனெக்ட் ஆகிருக்கு. பாருங்கள், வீடியோஸ்லாம் லோட் ஆகுது, எல்லாமே லோட் ஆகுது, அதாவது ஓடுது, நெட்டில் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதில் உள்ள ஒய்ஃபையை நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ஒய்ஃபை எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னா அதே மாதிரி இந்த மொபைல் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணுங்கள். ப்ளூடூத் ஆன் பண்ணி அந்த ப்ளூடூத் டியரிங் அதையும் வந்து ஆன் பண்ணி விட்ருங்க. ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் முன்னாடி பண்ண மாதிரி தான் இந்த மொபைலில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணி பேர் பண்ணிடுங்க.
ஸோ இப்போ இந்த மொபைல் வந்து இன்னொருத்தவங்க ஹாட்ஸ்பாட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இன்னொருத்தவங்க ஹாட்ஸ்பாட்டில் இதில் ஒய்ஃபை ஆன் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த மொபைல்லேருந்து நம்மளோட மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க மொபைலுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நெட் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஃப்ரெண்டு வந்து பாஸ்வேர்ட்லாம் தரமாட்டேன், ஒய்ஃபைல பாஸ்வேர்டு ஹாட்ஸ்பாட் பாஸ்வேர்ட்லாம் தரமாட்டேன்னா வந்து பரவாயில்லடா ஃபோனை கொடு அப்படின்ட்டு இதை மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்குலாம் வந்து ப்ரைவேட்டில் உள்ள அந்த மோடம், ஸோ அந்த மாதிரி உள்ளதில் உள்ள ஒய்ஃபைல உள்ள பாஸ்வேர்டை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அதை நினச்சி கூட நிறைய பேர் இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அதுக்கான வீடியோ நான் ஏற்கனவே வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். ஏதாவது ஒரு பப்ளிக் மோடம் இல்லை ஏதோ ஒரு வீட்டில் பக்கத்து வீட்டில் மோடம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பாஸ்வேர்டு வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ சேனலில் வந்து போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா கார்டில் கூட கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி கூட அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ அவ்வளோதான். இது போன்ற வீடியோ வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.